Hello everyone, welcome to Anbu Thozhigal Vlogs. Hello friends, welcome back to Anbu Thozhigal Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா இன்னைக்கு கல்யாண வீட்டு மாங்காய் ஊறுகாய் தான் செய்ய போறோம் friends. இந்த மாங்காய் ஊறுகாய் 90s kids காலத்து கல்யாண வீட்டு மாங்காய் ஊறுகாங்க friends. அப்போ அந்த வயசுல கல்யாணத்துல போய் அந்த சாப்பாடு போடுவாங்க பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அந்த சாப்பாட்டுல தான் இந்த மாங்காய் ஊறுகாய் வைப்பாங்க. ஒரு காலங்க ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அதெல்லாம் திரும்பி வராது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த மாங்காய் ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம்னா, ஒரு மீடியம் சைஸ் மாங்காவை எடுத்து நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது புளிப்பு மாங்காவாக இருந்தால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போதைக்கு புளிப்பு மாங்காய் கிடைக்கல, நான் கிளிமுக்கு மாங்காய் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு மாங்காய் அது கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து இந்த ஊறுகாய்க்கு தேவையான மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தனி மிளகாய் தூள் தான் சேர்க்கணும். அப்புறமா தேவையான அளவு உப்பு, அப்புறமா இதுக்கு ஒரு பொடி அரைக்க போகிறோம் நம்ம. இந்த பொடி தான் இந்த ஊறுகாய்க்கு ஹைலைட்டு. அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் எடுத்திருக்கேன். அப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, பெருங்காயத்தூள் தேவையான அளவு எடுத்துக்கணும். அப்புறமா தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் 1 ஸ்பூன் கடுகு, 2 காஞ்சி மிளகா. இது கடைசியில் தாளிப்போம். அதுக்கு தேவையான பொருள், தேவையான அளவு நல்லெண்ணெயும் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சின்ன கடாய் வச்சு அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த வெந்தயத்தையும் கடுகையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அந்த கடுகு வெந்தயம் நல்லா பொரியிற சவுண்டு வரும். நல்லா பொரிஞ்சு வாசனை வரும்போது ஸ்டவ்வை நம்ம நிறுத்திக்கலாம். இதை நல்லா ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் பொடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மீன்வைல் ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கணும். அந்த பவுலில் நம்ம எடுத்து வச்ச மாங்காயை ஆட் பண்ணிக்கணும். மாங்காயை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். அப்புறமா எடுத்து வச்ச மிளகாய் தூள், அடுத்து தேவையான அளவு உப்பு, உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம உப்பு எதாவது தேவைப்படுதுன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணிக்கலாம், தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கலந்தாச்சு. இப்போ நம்ம மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை இந்த ஊறுகாயில் சேர்த்துக்கணும். சென்டராக சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆயில் தாளித்து நம்ம அங்கே விடும்போது அந்த பொடி அந்த சூடான ஆயில்லையே வெந்துடும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தாளிப்பு கடாய் வச்சு அதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 100 கிராம் அளவு நல்லெண்ணெய் இருந்தால் தான் மாங்காய் ஊறுகாய் நமக்கு 10 நாள் 15 நாள் வரும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எடுத்து வச்சிருக்க கடுகை சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்க காஞ்சி மிளகாய்களும் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த பெருங்காய பவுடரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தாளிப்பை எடுத்து நம்ம ஊறுகாயில் சேர்த்துக்கலாம். ஊறுகாயை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா தயாராகிடுச்சு நம்ம மாங்காய் ஊறுகாய். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே செமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த ஊறுகாயை சர்வ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட கமெண்ட்ஸை நான் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.